சேட்ஜி வணக்கம். நமஸ்தே மேடம். வாங்க. வணக்கம் சேட்டு. ஆ, வாங்க மேடம், சொல்லுங்க. இது 4 பவுன் செயின். இத வச்சா எவ்வளவு கிடைக்கும்னு பாருங்க. கேட்டி குடிங்க. மாய், என்னம்மா இது விளையாட்டு? அறிவு இருக்காட்டி உனக்கு? வாழ வேண்டிய பொண்ணு தாலி செயினை கழட்டி அடகு வைப்பியா? நீ என்ன தனியாளா இல்ல உனக்கு யாரும் இல்லாம போயிட்டோமா? கடையில வச்சு ஏமா பிரச்சனை பண்ற? வேற வழி இல்லன்னு தானே அடகு வைக்கிறேன். அதான் கேக்க, உனக்கு என்ன வழியா இல்ல? இந்தா இத புடி. இந்தா சேட்டு, 6 பவுன் எம்பிட்டு வருன்னு சொல்லு. 10லன்னா நான் இன்னொரு செயினை கூட கழட்டி தரேன், எடை போட்டுக்கோ. மா, இப்ப எதுக்கு ஓ நகையை கழட்டி கொடுக்கற? கேட்டி, தாய் வேற புள்ள வேறன்னு யாருட்டி சொன்னா? நீ வெறும் கழுத்தோட மஞ்ச கயித்துல நடமாடுறத பாக்கவா உன்னை நான் பார்த்து பார்த்து வளர்த்தேன். அடகு தானமா வைக்கிறேன். நீ விக்கிறியோ வைக்கிறியோ, வாழ வேண்டிய பொண்ணு தாலி செயினை கழட்டலாமா? நீ வாய மூடு. சேட்டு, நீ இதை எடை போட்டு பார்த்து எம்பிட்டு பணம் கிடைக்கணும் சொல்லு. கொடுங்க. மா, கொஞ்சம் இருங்கண்ணே. மா, என்ன இது? நகை வச்சு பணம் வாங்கினு தெரிஞ்சா சண்முகம் என்ன உண்டு இல்லன்னு பண்ணிடுவான். கொன்னாலும் கொன்னு போட்டுருவான். அவனுக்கு தெரிஞ்சாதானே? நீ அவன்கிட்ட சொல்லாம இருந்தா பத்தாதா? அத்தை, நீ விடுத்த அந்த நகையை நீயே போட்டுக்க. ஏன் செயினை நான் கழட்டி கொடுக்குதேன். முத்துப்பாண்டி மாமா கிட்ட நான் பேசிக்கிறேன். சொன்னா கேளு. கேட்டி, வாயு வயிறுமா இருக்கிறவ கழுத்துல கிடக்குற நகையை கழட்டி கொடுப்பியா? கொன்னே போடுவேன். சேட்டு, நீ இதை எடை போட்டு பாரு. 6 பவுனுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும். மா, ஏன் புருஷனுக்காக நான் செய்ய போறேன், நீ எதுக்கு? வாயிலேயே போடுவேன் பாத்துக்கோ. அவன் புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அண்ணன் மகன். அவனுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா? சேட்டு, இந்தா லேட் பண்ணாம எடைய போட்டு பாரு. இந்தா வாங்கிக்கோ. ஆ. மொத்தம் 52 கிராம் இருக்குமா. கிராமுக்கு 8150 ரூபா கொடுக்கலாம். மொத்தம் 4,23,800 ரூபா வருதுமா. ரவுண்டா 4,25,000 போட்டு கொடுத்துருங்க. உங்ககிட்ட நான் பேரம் பேச விரும்பல. சரிங்க அம்மா, நீங்க சொன்னா நான் என்ன மத்தா பேச போகுது? இந்தாங்க அம்மா. அம்மையா லட்சணமா? உனக்கு உடம்பு நிறைய நகையை போட்டு என்னால அனுப்ப முடியல. இப்ப ஆசையா இதையாவது செய்த வாங்கிக்கோ. மா,